என்றும் நான் செல்ல மாட்டேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எவ்வளோ வேலை செய்தும் எவ்வளோ உழைத்தும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறீங்களா? நிச்சயமா ஆண்டவர் உங்க கையினுடைய ஆசீர்வாதங்களை தந்தே அருள்வார். நிறைய வியாபாரங்கள் பண்ணி பிஸ்னஸ்ல தோத்து போயிருக்கிறாயா? இல்லை சின்ன சின்ன கடை வச்சு மிகுந்த லாஸ் ஆகியிருக்கிறாயா? ஒன்றுக்கு 2-3 தடவை ஆட்டோ வாங்கி இந்த ஆட்டோவினால் பல லாஸ் அடைந்திருக்கிறாயா? இன்றைக்கு தேவன் உங்களுடைய கையுடைய காரியங்களை அவர் உறுதிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனங்கள் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரிகளையும் நீ கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த தேவன் நிச்சயமாக உன்னுடைய உழைப்புக்குண்டான ஊதியத்தை கொடுப்பார். நீ கடன் வாங்கி பிசினஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சின்ன சின்ன மாவு கடையோ, இல்லை செல்போன் கடையோ, இல்லை வெத்தலைப்பாக்கு கடையோ, இல்லை காய்கறி கடையோ, இல்லை தள்ளுவண்டி கடையோ, இல்லை டிஃபன் கடையோ, இல்லை பெரிய நிறுவனங்களோ, இல்லை பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆபீஸோ, ஒரு துணி கடைகளோ, எந்த ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வேலையில உங்களுடைய உண்மை, உங்களுடைய ஒழுக்கம் தான் உங்களை என்ன பண்ணும்? உயர்வுக்கு கொண்டு வரும். எந்த அளவுக்கு நீங்க கடவுளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, எந்த அளவு கடவுளை நீங்க முக்கியத்துவப்படுத்துகிறீங்களோ, அதுபோல உங்களுடைய தொழிலும் நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உங்கள்கிட்ட வேலை செய்கிறவனுக்கு கரெக்டான நேரத்துல சம்பளத்தை கொடுக்கணும். ஒருத்தர்கிட்ட பிசினஸுக்காக நம்ம பணம் வாங்கியிருந்தால் அன்னைக்கு வரக்கூடிய அந்த லாபத்தை என்ன பண்ணணும்? முதலாவது கடன் அடைக்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும். இப்படி சின்ன சின்ன காரியங்களை நம்ம சரியா செஞ்சுட்டு வந்தாலே நம்முடைய பிசினஸ் 1000 மடங்காக கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா ஈசாக்கு பாருங்க, அவன் பஞ்சமான இருக்கிற தேசத்துல தன்னுடைய காலத்துல அவன் விதை விதைக்கிறான். அந்த விதை எப்படி ஆகுதுன்னா 100 மடங்காக பலன் கொடுக்கலாம். எத்தனை மடங்குங்க? 100 மடங்கு. அவன் அந்த 100 மடங்கு பலன் கொடுத்தது பெருசு இல்லை. வர வர பார்த்தீங்கன்னா அவன் செல்வனா மாறுறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறுறான். அப்போ முதல் உன்னுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தை கடவுளுக்கும் நீ வாங்கப்பட்டவர்களுக்கும் கொடுக்கப்படும் பொழுது, திருப்பி கொடுக்கப்படும் பொழுது, அங்கிருந்து உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தொடங்கிறது. அங்கிருந்து உன்னுடைய நன்மைகள் அதிகமாக காணப்படுகிறது. அப்போ தேவ பிள்ளைகள் நீங்க புரியணும். அதே போல வருமானங்கள், நீங்க வேலை செய்யக்கூடிய வருமானங்கள், பிசினஸ் வருமானங்கள், அதுல கண்டிப்பாக கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், தேவ வார்த்தைகள் உணர்ந்த பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு எந்த இடத்துல எந்த ஸ்தானத்துல கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த காணிக்கை அந்த சபைக்கு நம்மளால் நிச்சயமா பயன்படும் என்று உன்னுடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது உன்னுடைய வருமானத்தை என்ன பண்ணணுங்க? அந்த சபைக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வேலையுடைய உயர்வு, படிப்புடைய காரியங்கள், பிசினஸ் எல்லாமே நடக்குது. ஆனாலும் நீங்க முழுமையா முதல் தேவனை அறியணும். வெறும் காணிக்கையோ இதையும் கொடுத்துட்டா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்க முழுமையா வசனத்தை அறியணும். ஆலயத்துக்கு நீங்க போனோம், இல்ல ஆலயத்துக்கு போகாம வெறும் தசம பாகத்தை கொடுத்துட்டா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை ஊழியக்காரர் சிலர் வாங்கிப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா உன்னுடைய ஆசீர்வாதம் எங்க? அது இருக்கணும் இல்லையா? அப்போ கடவுள் யார் மூலமாக நமக்கு சொல்லி ஆசீர்வாதத்தை சொல்லி நமக்கு நன்மைகளை சொல்லுகிறார்களோ, அந்த நன்மை நமக்கு கிடைக்கப்பட்ட இடத்திற்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களா இருக்கணும். முதல்ல ஒருத்தர்கிட்ட நீ பணம் வாங்கி வியாபாரம் பண்றேன்னா அந்த மனிதனை எப்போதும் நினைக்கணும். அதான் வேதம் சொல்லுது இல்லையா? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. பெற்ற நன்மைகளை பெற்ற இடத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க? உண்மையாக இருங்க. நீங்க யாராக இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உங்க வாழ்வுக்கு முதல் அடித்தளம் உயரும். நீ 1000 சபைக்கு போகலாம், 1000 மேய்ப்பர் இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கைக்கு அடிப்படையான உங்கள் ஆசீர்வாதத்துக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்காக செபித்த ஒரு மனிதர் இருப்பார். அதை நீங்க என்ன பண்ண? எப்பொழுதும் நினைவு கூறணும். சொல்லுங்க, கஷ்டத்துக்கு எங்க அப்பா கூட இருந்தாரு, எங்க மாமா கூட இருந்தார் சொல்றீங்க இல்லையா? அது போலதான். அதை உலகத்தின் மத்தியிலும் இல்ல,
ஆவிக்குறை பிள்ளைகள் வாழ்க்கையில் அது உண்டு. அதை அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் கூட இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென்.